அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப வேகமான ஒரு நெருக்கத்தில் போயிட்டுருக்கு. இங்கே என்னென்னா எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 99% தைரியம் இருக்கும், ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் பயம் இருக்கும். அந்த ஒரு சதவீதம் பயம் என்ன பண்ணும் அப்படின்னா அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெவலப் ஆகி அந்த 99% கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் நெருங்க 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 லாஸ்ட் மினிட்ல இந்த பயம் வந்து 99% ஆயிரும், கான்ஃபிடென்ட் 1% மாறிடும். இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு மேட்டரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். பயம் வந்து பார்த்தோன்னா அதை வளர விட்டுட்டோம் அப்படின்னா அதை பீட் பண்ணி நீங்கள் ஆங்ஸிட்டி ஆயிடுவீங்க. அந்த ஆங்ஸிட்டியை நீங்கள் சமாளித்து மீண்டும் வந்து ஜெயிக்கிற இடத்துக்கு நகர்றதுங்கிறது பெரிய சவாலாக மாறிடும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முயற்சி தான் இங்கே வந்து வெற்றியை தரப்போகுது. அப்போ பயம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஏற்படுறது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிடையாது, அது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர், உங்களுக்கு உள்ளேருந்து தான் அது ஏற்படும். ஸோ அது ஆரம்பத்திலேயே அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஒழிச்சிடணும். முயற்சி தான் இங்கே முக்கியம். முழுமையாக முயற்சி 12 மணி நேரம் படிக்கிறியா, முழுமையாக 12 மணி நேரம் படி. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்டேஜஸ் எல்லாம் அடுத்த மணி நேரங்களில் தான் இருக்கணும். இப்போ 13 மணி நேரம் படித்து 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகி 12 மணி நேரம் ப்ரொடக்டிவ் டைமாக இருந்துச்சுனாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃபுக்கான சக்ஸஸ் தான். எல்லாத்துக்கு மேலே உங்கள் மனசுக்குள்ள ஒரு தைரியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தைரியமானது, எதுவானாலும் சரி கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கடைசி நிமிஷம் பரீட்சை ஹாலில் ஆரம்பித்து முடிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்குமே முயற்சி பண்ணு. இந்த வார்த்தையை நீங்கள் தொடங்கின காலத்திலிருந்தே மைண்டில் வச்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா கூட இன்னையிலிருந்து எக்ஸாம் டே வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ டேட்டை கொடுத்துட்டாங்க, அப்போ அந்த டேட் வரைக்கும் நாக்குள்ளே நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நாம் வந்து கொஞ்சம் அடுத்த முறை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம டீட்டெயிலாக படித்து வச்சுட்டு நிறைய டீட்டெயிலாக படித்து அடுத்த முறை பார்த்துக்கலான்னு ஒரு ஒரு சிலருக்கு மனசு சொல்லும். அதையும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால எக்ஸாம் கொஞ்சம் 10 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா கூட, மறுபடியும் ஒரு 10 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா கூட அப்போ சொல்லும், அடாடா இப்படி 10 நாள் தள்ளி போகுது, அப்போ ஒழுங்காக படிச்சிருந்தா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதே மனசு உங்களை வந்து அன்னைக்கு வந்து உங்களை வந்து காயப்படுத்தும். ஸோ அதனால் நான் 10 நாள் தள்ளி போங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்க வேணாம். நான் வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, பை சான்ஸ். ஏன்னா போன முறை யூஜிசி சரி யூஜிடிஆர்பி கூட ஒரு முறை என்ன ஆச்சுன்னா மழை வந்து ரொம்ப பெரிய வெள்ளம் சேதம் ஏற்பட்டதுனால எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்புகள் எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் கூட எதை வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அது ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு திட்டமிட்டபடி தான் நீங்கள் நடக்க போகுதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். படிச்சுக்கிட்டே இருங்க, நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. சரி, ஓகே. இந்த ஷெடியூல் எந்த மாதிரியான ஷெடியூல் அப்படின்னா, தன் லைஃப்பில் கிடைச்சிட ஒரு லைஃப் ஸ்பேன், இதுதான் தன்னுடைய கடைசி ஆயுதம். இந்த ஷெடியூலையும் விட்டுட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த முறை பரீட்சையை விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு கணத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆயுதமாக இதை எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் மெத்தடாக தான் இருக்கும். ரொம்ப நிறையா நீங்கள் படிக்கணும், நிறைய டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மெத்தட் தான் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் அதை வந்து எப்படியாவது தட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க் எக்ஸாமில் ஒரு தைரியம் கட்டிடும். அப்பாட நம்ம வந்து கரைக்கு வந்துட்டோம், கரைக்கு பக்கத்தால் இருக்கோம், எப்படியும் நம்ம கரையை ஏறிட்டோம்னா நமக்கு ஜாப் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நிறுத்திடும். இதுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டேவை கூட மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த ஷெடியூல் நான் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஷெடியூல் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை செட்டில் பண்ணுறதுக்காக ஒரு 3 டேஸ் முன்னாடியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். அந்த 3 டேஸில் உங்களை செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு பிளானை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ வின்னர்ஸ் கம்ஸ் வித்தின் அ 2 months அப்படிங்கிற வாசகங்கள்லாம் நிறையா இருக்குது. சிலரெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் 3 மாதம் தான் படித்தேன், நான் 2 மாதம் தான் படித்தேன், எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 2 வருஷமாக படித்து தான் ஜாப்பே கிடைச்சிது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 3.5 வருஷம் படித்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜாப் கிடைச்சிது, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் 2 மாதத்தில் நான் படித்து வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் எடுத்துக்காங்க. 2 வருஷம் படித்தவங்க வேலைக்கு போனவங்க தான், ஆனால் அவங்கள நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசு படிக்க விடாது. ஸோ அப்போ 2 வருஷம் படித்தா தான் வேலைக்கு போக முடியுமாட்டிருக்குது, அப்போ நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளால எங்கே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு பின்னோக்கி தள்ளிட்டு போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கடைசி துளி ரத்தம் உள்ளவரை நான் போராடுவேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடுவேன் இந்த இடத்தை அடைவதற்காக, நான் ஜெயிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும்தான் இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஷெடியூல் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் லைன் இன்ஸ்டியூட்டில் ஆகஸ்ட் 11 இருந்து டில் த எக்ஸாம் வரைக்கும் ஒரு ஷெடியூலை வந்து கொடுக்குறோம். இந்த ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 டேஸை நீங்கள் ஃபஸ்ட்டு படிப்பீங்க,
5 டேஸ் முழுக்க ஒரு யூனிட் முழுக்க படிச்சுட்டு அந்த 5வது நாள் ஈவினிங் போல் படித்தது எல்லாத்தையும் சேர்த்துனாப்புல ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ஒரு யூனிட் டெஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கொடுப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக் படிக்கும்போதும் கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த 5 டேஸ் அப்படிங்கிறத படிக்கிறீங்க. படிச்சுட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கையும் போய் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். மொத்தத்தில் அந்த 5 டேஸ்க்குள்ளே ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு அந்த 5th டேயில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு யூனிட்டை முழுக்க அப்படியே போய் யூனிட் டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறீங்க. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிரிச்சிருக்கோம். இதில் என்னென்னா யூனிட் 7 அண்டு 9 இந்த 2 யூனிட்டுக்கு மட்டும் டேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். 5 டேஸ்க்கு பதிலாக கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா அதில் படிக்கிற பகுதிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த 5 டேஸ்க்குள்ளே முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்டெண்டட் டேஸ் வந்து அதில் ஒதுக்கி தான் இந்த ஷெடியூலை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாளில் நீங்கள் ப்ராப்பரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் ஜாப் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு என்னென்னா முதல்ல தினமும் நிறையா நேரம் படிக்கணும். குறைஞ்சபட்சம் 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் படிக்கணும். அதே மாதிரி இந்த 12 மணி நேரம் படிக்கும் போதுமே ஒரே டாபிக் நீண்ட நேரம் எடுத்து டைம் மிஸ் பண்ணிடக்கூடாது. 5 டேஸில் படித்து முடிக்கணுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி 5 டேஸில் எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு 5th டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும். இதுதான் அதனுடைய மெத்தடுடைய ப்ரொசீஜர். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். இங்கே முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே போராடணும். இங்கே போராட்டமான ஒரு வாழ்க்கையில் இதையும் போராடி பார்த்துருவோமே அப்படிங்கிற குணமும் இங்கே இருக்கணும். எவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டோம், இந்த ரிஸ்க்கை கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா இது டிப் ஆஃப் த லைஃப்பில் இருக்கும். ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு லைஃப்பில் அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. அப்படின்னா இந்த சான்ஸை நீங்கள் எடுத்து வெற்றி பெற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெடியூல் தான் இந்த ஷெடியூல். இந்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது தான். ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியலை படிக்கிறத வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நேரம் வந்து கூடுதலாக தெரியும். பட் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் கட்டமாக முதல் 3 டேஸ் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒர்க் எல்லாத்தையும் முதல் 3 டேஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிருங்க. ஈவன் ஒரிஜினல் சோர்ஸ் புக் வச்சு படித்தாலும் சரி, அல்லது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோ யூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபாஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ஒரு 3 டேஸ்க்குள்ளே முடிச்சுட்டு அந்த ரிமைனிங் 2 டேஸ் அப்படிங்கும்போது நீங்கள் போயம்ஸு இந்த மாதிரி மைனரான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துடணும். ஸோ போயம்ஸ் அண்ட் மைனரான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் பார்க்கணும். நீங்கள் ட்ராமாவுக்கு கூட ஒருவேளை இந்த இந்த மினிமம் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ட்ராமாவுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் போயம் அண்ட் ப்ரோஸ்னுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்துடணும். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி ரெகுலராக நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ்க்காக சில நேரங்களில் நீங்கள் ஒதுக்கிக்கங்க. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒரு செல்ஃப் பிளானில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால என்னென்னா அந்தந்த டாப்பிக்கை அப்பப்பத்திக்கே ஒரு பக்கம் முடிச்சுட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் தான். அந்த யூனிட் படிக்கும்போது இந்த இந்த ஆன்லைன் கிளாஸில் படித்த விஷயங்கள் எல்லாம் அந்த யூனிட்டினுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். அந்த டைமில் அது வந்து சேவ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சுனாலும் அதுக்கு வருத்தப்பட வேணாம். ஸ்ப்ரிங்லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்க வேணாம். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட். என்ன படிச்சிருந்தாலும் சரி, படித்ததை நீங்கள் அளவீடு செய்யாமல் போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அளவீடு செய்ய வேண்டிய இடமா மாறிடும். அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறது தட் இஸ் த ஃபைனல் டே. ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது முன்னாடியே நடத்திட்டு போயிடணும். ஏன் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா உங்களுடைய பிரெயின் ஸ்டோரேஜோடு அதுதான் ட்ராவல் பண்ண போகுது. என்னென்னா இது இந்த இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸோ அப்போ இந்த மிஸ்டேக் பண்ணினது ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். அப்போ ஃபைனல் எக்ஸாம் டேல அதுதான் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபைனல் டேல நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே போயிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாமில் அங்கே போய் மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுட்டு இருப்பீங்க. எப்போ பரீட்சைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் அடடா இந்த இடத்துல இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுமேன்னு சொல்லி உங்கள் மைண்டு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு விட கொடுத்துடாதீங்க, அதுக்கான சான்ஸ் ஏற்படுத்திடாதீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நான் இண்டிவிஜுவல் டாப்பிக்கே எழுதி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த 5th டேல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் யூனிட் டெஸ்ட்டை எழுதிருங்க. ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, சஃப்லிங்கி, மார்க் எக்ஸாம் சொல்லி வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்க தான் போகுது. கிட்டத்தட்ட 15,000 MCQs இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம்.
இன்னும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்லேனில் 24,000 எம்சிக்யூஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் இந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் பீரியடில் படிக்கிறதுனால அந்த நேரத்தை வந்து சரி கட்டிக்கிறதுக்காக 15,000 எம்சிக்யூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது எல்லாமே சிபிடியில் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மார்க் எக்ஸாம்ஸ் சொல்லி எல்லாமே இருக்கும். இன்க்ளூடிங் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாம் சேர்ந்து தான் இதில் இருக்கும். ஸோ இதை ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, சைக்காலஜி, ஜிகே வந்து இந்த 15,000 வராது. அது தனியாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிடுவோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து மட்டும் 15,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ப்ராப்பரைஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா இது ஒரு நிஜமாலுமே ஒரு ஸ்கேலபிலிட்டி. நீங்கள் என்ன மாதிரியான லெவலில் இருக்கீங்க, இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுனீங்க, ஸோ அதே மாதிரி மிஸ்டேக் வராமல் நீங்கள் எக்ஸாமில் எழுத முடியும். ஏன்னா ஆல்ரெடி இது மிஸ்டேக் பண்ணதுனால ஸோ இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ஒரு அல்டிமேட்டான ஒரு தீம். நீங்கள் ஜெயிப்பதற்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியமாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங்லேன் ஆரம்பித்த போதே முதல்ல ஆரம்பித்தது ப்ராக்டிஸ்க்கு தான். ஸோ அதனால தான் முதல் கட்டத்திலே முதல் முறையிலேயே நாங்கள் வந்து அதிகமான மெம்பர்ஸை வந்து டீச்சர்ஸ் உருவாக்குனது காரணம் இந்த ப்ராக்டிஸ் மெத்தட் தான். ப்ராக்டிஸ்ட்டை கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு தான் கிளாஸு, நெக்ஸ்ட்டு தான் மெட்டீரியல், இப்படி தான் நாங்கள் வந்தோம். மெட்டீரியல் பல இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு ப்ராக்டிஸ்க்கான ப்ரியாரிட்டி இல்லாமல் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போகிறான், நிறையா படிச்சுட்டு போகிறான். பட் ஆனால் ஃபைனல் எக்ஸாமில் அதனுடைய அவுட்புட்டை கரெக்டாக இல்லாமல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்லேருந்து மார்க் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் தான். நீங்கள் எழுதி முடிச்சோன்னா நீங்களே அங்கே பார்த்துக்கிறது தான். உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுறது நீங்கள் எப்போ வேணால் எந்த டாபிக்னு எழுதுனா எழுதி முடிச்சோடனே உடனடி அங்கேக்கான ஆன்சர்ஸ் அங்கேயே கிடைச்சிரும். ஸோ வெரி சிம்பிளஸ்ட், உங்களுடைய ஓன் ஃப்ரீடத்தில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய முறை இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பதற்கு நாங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா லீனியர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லீனியர் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் லீனியராக அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு இந்த லீனியர் மெத்தடில் போகும். ஆனால் பிரித்து தான் ஸ்டேஜஸாக 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் ரொம்ப டீவியேட்டான மேட்டர்ஸ் ஒன்றும் இல்லை. முதல் ஸ்டேஜில் முதல் 3 யூனிட், ரெண்டாவது ஸ்டேஜில் 4 5 6 7 பிரிச்சிருக்கோம். மூணாவது ஸ்டேஜில் 8 9 10 பிரிஞ்சிருக்கோம். இதில் என்னென்னா ஸ்டேஜ் 3 ரொம்ப ரொம்ப மேத்தமெட்டிக்கல் கான்செப்டாக இருக்கும். ஸ்டேஜ் 1 and 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிளி லிட்ரேச்சர் மட்டுமே இருக்கும். ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி பிரிட்டிஷ் லிட்ரேச்சராக இருக்கும். ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அண்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்டு காமன்வெல்த் லிட்ரேச்சர்னு சொல்லி, இந்தியன் லிட்ரேச்சர்னு சொல்லி இதெல்லாம் இருக்கிறதா ஸ்டேஜ் 2. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. லீனியர் மெத்தடில் இது இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸை ப்ராப்பராக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலே போதுமானது. இந்த ஷெடியூலினுடைய தன்மையே என்னென்னா 5 days ப்ராப்பராக படிக்கிறீங்க, 5th டேல அதே 5வது நாளில் யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் எழுதி பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இதை ப்ராப்பரைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இது என்ன அப்படின்னா என்னுடைய முழு முயற்சியும் நான் காட்டுகிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயமே. முழு பலத்தையும் வெளிப்படுத்துங்க, ஜெயிக்கிறது உறுதி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதில் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், யூனிட் 1ல் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளாக பிரிச்சுக்காங்க. இது எதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட் அண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா 5 days நீங்கள் ஒதுக்குறீங்க. அந்த 5 daysல எந்தெந்த டாபிக் எப்போ படிக்கிறீங்க அப்படிங்கிற டேட்டை முன்னாடியே போட்டுக்கோங்க. அந்த டேட்டில் நீங்கள் அதை வந்து முடிச்சிடணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த டேட்டில் அதை முடிச்சிடணும். டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்கோரை வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்காக இது டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ்லேருந்து புறத்தாலமின், எபித்தாலமின், ரெமம்பரன்ஸு, பேகன்ஸ்னுடைய எல்லா எஸ்ஏஸும், அதுக்கப்புறம் அப்பாலஜி ஃபார் போயட்ரி, புக் ஆஃப் ஜாப்பு, ஃபாஸ்டஸு, ஸ்பானிஷ் ட்ராஜடி, எவ்ரிமன் இன் திஸ் ஹியூமர், இது எல்லாத்தையும் 5 days இருக்குது. 5 days ப்ராப்பரைஸ் பண்ணி நல்லா படிங்க. படித்து முடிச்சுட்டு 11/8/2025 இந்த 5வது நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் யூனிட்டை எழுதி பாருங்க. அந்த நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் லைஃப் ஆஃப் மில்டன், பேரடைஸ் லாஸ்ட், லைஃப் ஆஃப் மில்டன்லாம் படிக்கும்போதே ஒன்னோட ஒன்றா படிக்கிறது தான். ஸோ வெரி சிம்பிளஸ்ட் மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம்ஸு, அதில் ரேப் ஆஃப் த லாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அழுத்தம் கொடுங்க. ஏன்னா கேள்வி வரக்கூடிய, கண்டிப்பாக கேள்வி வரக்கூடிய இடம். அதேமாதிரி எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்சாலும் கேள்வி வரும், அதையும் நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நாவல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவரால் ஐடியாவை கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கலிவர்ஸ் டிராவல்ஸ், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ராபின்சன் க்ரூஸ், ஆல்ஃபா லவ், இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பேஸ் பண்ண கேள்விகள்லாம் நாவல்ஸில் இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிளேவையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில், வே ஆஃப் த வேர்ல்டு, சி சூஸ் டு கன்கர், இதெல்லாம் முடிச்சுட்டு 5th டேல செகண்ட் யூனிட்டுக்கான 5th டே 16/8/2025 இந்த 2வது யூனிட்டை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க.
அந்த நெக்ஸ்ட் மூணாவது யூனிட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போயம் வந்து கொடுத்துருக்கோம். போயம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாள் இருந்தாலே போதுமானது தான். மூணாவது யூனிட்டில் ரொம்ப சின்ன யூனிட் தான், ஈஸியாக சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் முன்னாடியே கூட இதை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போஸ்டட். ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ணாமல் மூணாவது யூனிட் முன்னாடியே கூட எழுதி பார்த்துட்டு ஒரு நாள் கிடைச்சது 4 நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 4 நாளில் முடிச்சுட்டு 5வது நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிற டேவை ஃபோர்த் யூனிட்டு கூட பயன்படுத்திக்கங்க. அதில் 6 நாளாக பயன்படுத்திக்கங்க. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குது எக்ஸ்ட்ரா உங்களால் படிக்க முடியுதுன்னா வேற யூனிட்டுக்கு அந்த நாட்களை ஒதுக்குங்க. இங்கே நாவல்ஸ் எல்லாம் இங்கே மூணாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் போயம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரே நாளில் கூட முடிச்சிட முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஸை எலியாவை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, விதரிங் ஹெட்ஸ், ப்ரொமத்தியஸ் அன்பவுண்டு, இந்த நாவல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days இருந்தால் போகுது. கிட்டத்தட்ட 4 daysலேயே இதை முடிச்சிட முடியும். வெரி சிம்பிள். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 5 days தான் ஒதுக்கி இருக்கோம். அப்படி 4 daysலேயே முடிச்சிட்டிங்கன்னா 21/8/2025 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டை முடிச்சாச்சு. 21/8/2025 போது தேர்ட் யூனிட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட். இந்த ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணாவது யூனிட்டை நீங்கள் ஒரு நாள் மிச்சப்படுத்துனீங்கன்னா அது ஃபோர்த் யூனிட்டில் பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா அதில் நிறையா இருக்குது. ஸோ டோவர் பீச்சஸ், காலேஜ் ஜிப்ஸ், ஆண்டரில் சட்டை, லிசிஸ் பைசாண்டியம், வேஸ்ட்லேண்டு, காட்ஸ் கிராண்டி அண்ட் அன்னோன் சிட்டிசன், இதெல்லாம் ப்ராப்ளி ஒரு நாள் முடிக்க முடிஞ்சால் முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். தாட் ஃபாக்ஸு, ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப், ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி, யூ அண்ட் ஆட்டம் பாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாவல்ஸ். இதில் கொஞ்சம் நாவல்ஸ் அண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேரம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நாவல்ஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பிளே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் முடிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா போயம்ஸினுடைய டைமை குறைச்சிட்டு இதை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா உங்களுக்கு தேர்ட் யூனிட்டினுடைய எக்ஸஸ் டே வந்து இதில் கிடைக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட்னுடைய டெஸ்ட்டு 26/8/2025 ஃபோர்த் யூனிட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ ஒரே மாதத்தில் 5 யூனிட்டை முடிக்கிற மாதிரி தான் ஷெட்யூலே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பரைஸ் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் யூனிட். இந்த யூனிட்டும் அப்படி தான். உங்களுக்கு டெய்லியும் ஒரு பிளேவை படித்தா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 daysங்கிறது எக்ஸஸ் தான். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாளில் 2 இது படிங்க. டெம்பஸ்ட் அண்ட் மெசர் ஃபார் மெசர் 2 ஒரு நாள் படிங்க. ஒத்தல் அண்ட் கிங்ல ஏறுறேன் ஒரு நாள் ஒரே நாளில் படிங்க. அப்புறம் 2 நாளில் சானட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் 3 நாள் அது முடிச்சிருங்க. யூனிட் 3 சரி யூனிட் 5 இந்த 3 நாளில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஒன்று இதை வந்து நீங்கள் வேற ஒரு யூனிட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். 7th யூனிட்டுக்கோ 8th யூனிட்டுக்கோ 9th யூனிட்டுக்கோ எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கங்க. எக்ஸஸ் பண்ணுங்க. மீதி படுத்தி வேற ஒரு இடத்துல பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபிஃப்த் யூனிட்டுக்கான யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 31/8/2025. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 5 யூனிட்ஸ் அப்படிங்கிறது முடிச்சிடுறீங்க. ஸோ இந்த 11ஆம் தேதியில் ஆரம்பிச்சது 31ஆம் தேதிங்கும் போது நீங்கள் 5 யூனிட்ஸ் முடிச்சிட்டீங்க. அப்போ 11ஆம் தேதி ஃபர்ஸ்ட் யூனிட் ஆரம்பிக்குது அப்படின்னா அதற்கு முன்னாலேயே 5 days வந்து நீங்கள் வந்து யூனிட் 1 நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி படிக்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா 25 நாளில் நீங்கள் வந்து ஒரு யூனிட்டை ஒரு 5 யூனிட்ஸை முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்டை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ சிக்ஸ்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளே, நாவல் அண்டு போயம்ஸ் இப்படி பிரிச்சுக்கோங்க. போயம்ஸையும் ப்ரோஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கிக்கங்க. மீதியெல்லாம் பிளே அண்ட் நாவல்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பெர்ச்சஸ் மெண்டிங் வால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும். மற்ற யூனிட்டை விடவும் அமெரிக்கன் லிட்ரேச்சருடைய நாவல்ஸு பிளேவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கோணத்தில் இருக்கும். அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம்ஸ் இன்னும் ஒரு தித்திப்பாக இருக்கும். ஸோ அதனால் ரசித்து படிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. கேள்வி வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதையும் புரிஞ்சு படிங்க. அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேருந்து கேள்விகளை எதிர்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முறையாக படித்தா போதும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஏன் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு அமெரிக்கன் லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமான செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நான் அந்த ரேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிற அடிப்படையில் சொல்கிறேன். பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் எல்லாம் மேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுனால யூனிவர்சிட்டிஸ் உருவாக்காது. அந்த யூனிவர்சிட்டிக்கு லைப்ரரி சோர்ஸ் பயன்படுத்துவாங்க. அப்போ சோர்ஸை பயன்படுத்தும் போது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 புத்தகம் வரைக்கும் கூட பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு அவ்வளோ புத்தகங்கள் இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனோட அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து பாருங்கள் 6வது யூனிட் ப்ராப்பராக அது ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணி கரெக்டாக 5 daysல முடிச்சுக்கிறீங்க. முடிச்சுட்டு 5/9/2025 செப்டம்பர் மாதம் 5th நீங்கள் 6th யூனிட் என்னோட யூனிட் டெஸ்ட்டை எழுதுறீங்க. இதோட 6 யூனிட் முடிஞ்சிருச்சு. 7th யூனிட் இதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நானே வந்து 2 days எக்ஸஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் 7th யூனிட்ல இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷு,
அதுக்கப்புறம் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி 2 இருக்கிறதுனால நானே 2 டேஸ் எக்ஸஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 5 டேஸ்க்கு பதிலாக 7 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 4 டேஸ் ஒரு செக்ஷன் ஏவுக்கும் ஒரு 3 டேஸ் செக்ஷன் பிக்கும் பயன்படுத்துங்க. ரெண்டும் சேர்த்துனாப்புல தான் ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா வேற எங்கேயாவது உங்களுக்கு டைம் கிடைக்குதுனால அந்த டைம் கூட எடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு 5th யூனிட் டைம் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு நாள் எடுத்து 7th யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 டேஸ் கிடைக்கும். அப்போ 4 டேஸ் இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷுக்கும் அடுத்த 4 டேஸ் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சருக்கும் பயன்படுத்தி இதை வந்து எழுதலாம். ஸோ இது ஒரு 4 டேஸ் அப்படிங்கிறது கீதாஞ்சலி, குட் பை பார்ட்டி, அதில் போயம்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி நாவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில். ரொம்ப கேரக்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர அந்த ஸ்டோரியை வந்து கன்ஃபியூஷனான ஸ்டோரிஸ் எதுவும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக போகும், நகர்றது ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக படிச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி காமன்வெல்த் லிட்ரேச்சர் இதுக்குள்ளேயே தான். ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சரையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த ஸ்கோரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ரெண்டையும் முடிச்சுட்டு 12/9/2025 யூனிட் டெஸ்ட் எழுதுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கோம். ஸோ 12/9/2025 யூனிட் டெஸ்ட் எழுதிருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் முன்னாடி அட்வான்ஸாக கூட எழுதலாமே தவிர பட் ஆனால் டேட்டை தள்ளி போய் எழுதுற மாதிரி எங்கேயும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் அடுத்த மார்க் எக்ஸாமுக்கு டைம் ஒதுக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுனால 10 மார்க் எக்ஸாமுக்கு டைம் ஒதுக்கி இருக்கோம். ஸோ அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி கொண்டு போங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் 8th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 டாபிக் அப்படிங்கிறதாவது படித்தா தான் 5 டேஸில் முடிக்க முடியும். இதில் poetics, essay of dramatic poesy, biography literaria இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் படிச்சிங்க அப்படின்னா மீதி இருக்கிறதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். மெட்டாபிசிக்கல் poets, 4 kinds of meaning, 7 types of ambiguity, archetypes of literature, Irenaeus principle of structure, tension in poetry, towards a feminist poetics. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7 types of ambiguity ஒரே ஒரு மார்க்குக்காக பெரிய புத்தகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா 7 type of ambiguity லாஸ்ட்டாக கொண்டு போய் வச்சுக்கணும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கும். அதனால் சின்ன சின்ன டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லா படிச்சுக்கணும். சிங்கிள் ஒரு மார்க்குக்காக ஒரு 300 புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது சவாலானது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளுக்கு மேலே கூட யூஸ் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அதையும் படிச்சிடணும், படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்தையும் இந்த இந்த 7 type ஆம்பிகிட்டிஸ் மட்டும் 5th டேவில் கொண்டு போய் நிறுத்திக்கணும். மீதி எல்லாத்தையும் முன்னாடியே வந்து 4 டேஸ்க்குள்ளேயே முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதுதான் வெரி ஈஸியஸ்ட் மெத்தட். ஏன் அப்படின்னா 7 types of ambiguity நீங்கள் முதல்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்தை சாப்பிட்டுருச்சுன்னா மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க முடியாது போயிடும். ஸோ 10 டாப்பிக்கை படித்து 10 மார்க் வாங்குறது தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு. ஒரு டாப்பிக்கை படித்து ஒரு டாபிக் நீண்ட நேரம் கொடுத்து அதில் 1 மார்க் வாங்குறத விடுவோம். ஒரு டாபிக் படிக்கிற நேரத்தில் 3 டாபிக் படிக்க முடியும்னா 3 மார்க் கிடைக்கும். அதை தான் நீங்கள் வந்து கையில் எடுக்கணும். ஸோ இந்த 8வது யூனிட் முடிச்சுட்டு நீங்கள் யூனிட் 8க்கான டெஸ்ட்டு 17/9/2025 டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. அந்த நெக்ஸ்ட் யூனிட் 9. இந்த யூனிட் 9ஐயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் அப்படிங்கிறது எக்ஸஸாகவே கொடுத்துருக்கோம். 10th யூனிட்ல ஏதாவது உங்களால் மிச்சப்படுத்த முடியும்னா மிச்சப்படுத்துறது மாதிரி சான்ஸ் கிடைக்குதுன்னா அது 9th யூனிட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. பட் ஆனால் நான் 5 டேஸ் தான் இதில் ஒதுக்கியிருக்கேன். 7 டேஸ் ஒதுக்கியிருக்கேன் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் க்ரோத் கண்டிப்பாக கேள்வி வரும். ப்ராப்பராக நல்லா படிச்சுக்காங்க. இதில் கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கேள்விக்கான பகுதியை நீங்கள் படிச்சுட்டு தான் வருவீங்க, அதில் எந்த மாற்றம் இருக்காது. ஆனால் ஆன்சர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியே மைண்டுக்குள்ள வச்சிருக்கும். ஏன்னா இதில் எல்லாத்தையும் மெமரிஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் சவாலானது. அப்படி இருக்கிறதுனால புரிதலோட தான் இதில் போக முடியும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் நிதானமாக படிச்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 டேஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் 2 நாள் தான் ஒதுக்க முடியும். அப்படி ஒதுக்குனா தான் நீங்கள் வந்து 7 டேஸில் முடிக்க முடியும் இந்த யூனிட்டை. லிங்குஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் காலேஜஸில் படித்த ஒரு பகுதிகளெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் அதனோட தொடர்படுத்தி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப எளிமையானது தான். வேர்டு ஃபார்மேஷன்லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. மார்ஃபாலஜி, ஃபோனாலஜி, அதன் சிமாண்டிக்ஸ் அண்ட் டயலெக்டிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயலெக்ட் இடியாலெக்டில் சின்ன சின்ன டாபிக் தான், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மார்ஃபாலஜி, வேர்டு ஃபார்மேஷன், சிமாண்டிக்ஸு, டயலெக்ட், இடியாலெக்ட் இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ 1 டேயில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். மீதி ஒரு நாள் மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பாருங்கள். தேவைப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய டீப் ஸ்ட்ரக்சரோ ட்ரெடிஷ்னல் கிராமரோ ஜெனரேட்டிவ் கிராமரோ கூட இன்னொரு நாளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட்டு லிங்குஸ்டிக்ஸ். லிங்குஸ்டிக் முடிச்சதுக்கப்புறம் இஎல்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். இதுவுமே பிஎட்ல படித்த பேஸ் பண்ணின ஒரு ஐடியாஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இதை படிக்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னென்னா பிஎட்ல படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ஏரியா தான். பட் ஆனால் என்னென்னா படிச்சுட்டு போயிடணும். ஏன்னா கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் பேஸ் பண்ணி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஆனால் பிஎட்ல படித்த விஷயத்தை தான் இங்கே படிக்கிறீங்க. ஒரு ரீகாலிங் மெத்தட் மாதிரி தான் இது இருக்கணும். ஆல்ரெடி படித்ததை ரீகால் பண்ணுற ஐடியாவில் தான் இது இருக்கணும். பட் ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெத்தடில் படிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம்.
ஒரு 2 டேஸில் முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ஒரு 100 அல்லது 150 பேஜ் படிச்சீங்கன்னா 2 நாள் அதை முடிச்சிடலாம். ஒரு 100 பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஒரு நாளில் படிக்க முடியும், ரொம்ப அழட்டிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா இது ரீகால் மெத்தட் மாதிரி தான் இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஓகே, இதை முடிச்சுட்டு யூனிட் 9 கம்ப்ளீட்டாக இஎல்டியாக இருக்கட்டும், லிங்குவிஸ்டிக்காக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்துனாப்புல ஒரு யூனிட்டா அப்படிங்கிறது 24/9/2025 இருக்கும். அந்த அன்னைக்கு இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. அந்த நெக்ஸ்ட்டு 10th யூனிட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் தான். கண்டிப்பாக கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கேள்விகள் இருக்கும். ப்ராப்பரான ஒரு விஷயம் இதில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா இதில் கேள்விக்கு மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. 100% ஒரு கேள்விக்கான ஆன்சரை கொண்டு போய் நிறுத்த முடியும். இதுதான் ஆன்சர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் பவரில் தான் நீங்கள் போகணும். ஸோ இதனுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா முன்னாடியே நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இதனுடைய ப்ராக்டிஸை வந்து நிறுத்திக்கிட்டே இருங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணி மட்டும்தான் எங்களை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ என்னன்னா இப்போ பிரேஸாக இருக்கட்டும், சினோனிம்ஸாக இருக்கட்டும், ஆண்டோனிம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி போட்டு போய் மார்க் வாங்க முடியும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரிதலோட போய் தான் மார்க் வாங்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் மெத்தடையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் மெத்தடையும் எடுத்துக்காங்க. ஈஸியாக அதில் மார்க் வாங்கிட முடியும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா 10th யூனிட் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு யூனிட்டுங்கிறது பயமே இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க டீச்சிங் ஃபீல்டில் இந்த ஏரியாவை டீச் பண்ணிட்டு இருக்கிறதுனால 10th ஹேண்ட்லர்ஸோ 11th 12th ஹேண்ட்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி படித்தது ப்ராக்டிஸ் பண்ணினது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழக்கப்படுத்தின ஒரு யூனிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு அங்கே டிஃபிகல்ட்டிஸாகவே இருக்காது. ஆனால் இந்த டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களோ அல்லது 10th 11th 12th ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப புதுமையாக இருக்கும். ஸோ சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கேயும் ஜாப்புக்கு போயிருக்க மாட்டீங்க, இப்போ தான் படித்து உள்ளே போக போகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த யூனிட்டை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா ஒரு யூனிட் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட் ஃப்ரீயாகவே இருக்கும், ரிஸ்க் இல்லாமல் வந்துடுவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிராமர் ஏரியாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஏரியா. மற்றவங்க வந்து பார்த்தோன்னா இதில் ஈஸியாக மார்க் வாங்கிடுவாங்க. ஸோ எல்லாரும் 9 யூனிட் நீங்கள் எல்லோரும் சரிசமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த ஒரு யூனிட்டு மார்க் ப்ளே பண்ணக்கூடிய யூனிட்டாக மாறிடும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆல்ரெடி தான் லைஃப்பில் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இந்த 10th 11th 12th டீச் பண்ணுவீங்களாம் இருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு யூனிட்டாகவே இருக்காது. அப்போ இந்த யூனிட் அவங்க ஈஸியாக மார்க் வாங்கிடுவாங்க. அப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த யூனிட்டில் மார்க் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா கட் ஆஃபை வந்து நிர்ணயிக்கக்கூடிய யூனிட்டை இந்த 10th யூனிட் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இந்த யூனிட்டில் பரிச்சயமானவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீங்களும் பண்ணுங்கள். நம்ம என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவோ சொல்லிட்டோமே அப்படிங்கிற மனநிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே வேறு கோணமாக மாறிடும். அதுக்காக சொல்கிறேன். 29/9/2025 29/9/2025 10th யூனிட்டை முடிச்சிட்டிங்க. ஸோ 10 யூனிட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இடையில வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கேப் இருக்கும். அதை வந்து ஏதாவது படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு மார்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா மார்னிங் டைம் மார்க் எக்ஸாம் காலையிலே எழுதிருங்க. இடையிலே ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா, 10 யூனிட்டையும் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி 1/10/2025 மார்னிங் மார்க் எக்ஸாம் 1 எழுதிடுறீங்க. அந்த டே முழுக்க என்ன பண்ணணும்னா, ஏன்னா டெய்லி இது ரீகால் மெத்தட் தான். அந்த டே முழுக்க என்ன கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணீங்க, என்னெல்லாம் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, எதெல்லாம் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து மார்க் எக்ஸாம் எழுதணும். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் சரியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் மார்க் எக்ஸாம் எழுதுனீங்கனாலே போதும். 10 மார்க் எக்ஸாமினுடைய ஃபைனல் டேயில் என்ன மார்க் எக்ஸாம் வாங்குறீங்களோ அதனுடைய ஆவரேஜான ஹையஸ்ட் மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் மார்க் எக்ஸாமில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மார்க் எக்ஸாமில் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, உங்களுக்கு ஒன்று தெரியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் எக்ஸாமில் 60 மார்க் வாங்குறீங்க, செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்தில் எல்லாத்துலையும் 60க்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, பர்சன்டேஜில் சொல்கிறேன், 60% மேலே வாங்கியிருக்கீங்க, 90க்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்லையும் தான் நியரஸ்ட் மார்க்காக இருக்கும். அதே தான் ஃபஸ்ட்டு மார்க் எக்ஸாமில் நீங்கள் 80% வாங்குறீங்க அப்படின்னா 10 மார்க் எக்ஸாம்லேயும் 80%க்கு மேலேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக என்ன இருக்குது அப்படின்னா 80% நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதே தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்லேயும் டிஆர்பி போர்ட்லேயும் அதே மார்க்கில் தான் நீங்கள் நிற்பீங்க. ஸோ அதனால் இந்த மார்க் எக்ஸாம் ஒவ்வொன்றும் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. டெய்லி எழுதிருங்க, மார்னிங் டைம் எழுதுங்க. மார்க் எக்ஸாம் 2 2/10/2025, 3 3/10/2025, 4 4/10/2025, 5 5/10/2025, மார்க் எக்ஸாம் 6 6/10/2025, 7 7/10/2025. ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கு. ஏதாவது நீங்கள் எழுதாமல் இருந்திருக்கீங்க, ரீகால் பண்ணலான்னு தோணுச்சுன்னா அதை ரீகால் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாள் கேப் இருக்குது. மறுபடியும் மார்க் எக்ஸாம் 8 9/10/2025, மார்க் எக்ஸாம் 9 10/10/2025, மார்க் எக்ஸாம் 10 11/10/2025. ஸோ 11/10/2025ஓட எல்லா மார்க் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. 12ஆம் தேதி எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் மைண்டில் போகலாம்.
ஈஸியாக போய் மார்க் வாங்கிட்டு ஜாப்பையே வாங்கிக்கலாம். ஸ்ப்ரிங்லைன் இது வரைக்கும் பயன்படுத்தின ஆயுதங்களில் பல ஆயுதங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆயுதம் அப்படின்னா இந்த மார்க் எக்ஸாம் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்போம். வெரைட்டிஸ் ஆஃப் மெம்பர்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிளை வந்து வெளிப்படுத்தும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிள் மூலிமா நீங்கள் வந்து மார்க்ஸை வந்து நீங்கள் என்ன கெயின் பண்ணுனீங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வாங்குற மாதிரி அதே மாதிரி நியரஸ்ட் மார்க் வாங்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கி நீங்கள் ஜெயிச்சிட முடியும். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ப்ரிங் லைனுடைய நோக்கம். இது வரைக்கும் அதை நல்லா செஞ்சிட்டோம். பல நபர்களை உருவாக்கியாச்சு, பல ஆசிரியர்களை உருவாக்கியாச்சு. இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லைன்லேருந்து இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரிங் லைன் சைட்லேருந்து இருக்க போகுது. ஸோ மை வேர்ட்ஸ் இஸ் நாட் அ சிம்பிளஸ்ட் மீனிங் கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னால் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் லைன் சைட்லேயும் இருக்குது, யூசர் சைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் வெற்றியை நிச்சயம் தரும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இருக்கிறனால நல்லா பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. கடைசி லைஃப் ஆஃப் ஒரு ஸ்டிக், இந்த ஸ்டிக்கை கரெக்டாக பயன்படுத்துங்க, ஜெயிச்சிட முடியும். ஸோ முடியாது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் சிந்திக்காதீங்க. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயம் முடியும் அப்படிங்கிற கோணத்தில் சிந்திங்க. இங்கே முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. உன்னுடைய முழு பலத்தையும் காட்டு, கடைசி நாள் வரைக்கும் காட்டு. எக்ஸாம் டேவில் கடைசி நிமிஷம் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் முழு பயத்தையும் காட்டு. மனசை எங்கேயும் விட்டுறக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டா கூட மனசை விட்டக்கூடாது. சில கொஸ்டின் முதல் 2 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். 2 கொஸ்டின் கஷ்டங்கிறக்க ஒட்டுமொத்த கொஸ்டின் கஷ்டம்னு அர்த்தம் இல்லை. ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அதே கொஸ்டின் தான், அதே கஷ்டம் தான். அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் போராடுங்க. இங்கே வெற்றி பெறுவது நிச்சயம் உண்டு. இங்கே வெற்றி என்பது உங்களுடைய உழைப்பினை சார்ந்தது அப்படிங்கிறது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க.